ஷலோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் ஷேர்லி மாஸ் அவர்கள் இந்த 5வது மாதத்தின் தொடக்கத்திலே அவருடைய குமாரர்களாக இருக்கிறவர்களோடு பேசும் பொழுது சில வெளிச்சங்களை, நிஜங்களை பேசினார். அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த வகையிலே அவர் 3 விடயங்களை கூறியிருந்தார். ஒன்று தேங்க்ஃபுல்னஸ், அதாவது கிரேட்ஃபுல்னஸ். 2வது அவேர்னஸ். 3வது ஃபெய்த்ஃபுல்னஸ். அதிலே தேங்க்ஃபுல்னஸ், கிரேட்ஃபுல்னஸ் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். தேங்க்ஃபுல்னஸ் என்பது நன்றி கூறுதல், கிரேட்ஃபுல்னஸ் என்பது நன்றி அறிதல். இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு. பார்ப்பதற்கு ரெண்டும் ஒன்று போல தோன்றினாலும் இரண்டுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் உண்டு. தேங்க்ஃபுல்னஸ் என்பது உதாரணமாக நமக்கு ஒரு உணவு கொடுத்து விட்டால், அல்லாவிட்டால் கீழே விழுந்த ஒரு நம்முடைய பொருளை எடுத்து கொடுக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு தேங்க்யூ என்று சொல்லுவது, அது நன்றி கூறுதல், தேங்க்ஃபுல்னஸ். கிரேட்ஃபுல்னஸ் என்பது உதாரணமாக பார்த்தோம் என்றால், நமக்கு ஒரு சமுதாயம் இருக்கிறது, நமக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறது, நமக்கு நல்ல உறவுகள் இருக்கிறார்கள். இது நம்முடைய இருதயத்திலே நீண்ட காலத்திற்குரிய ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த உணர்வு தான் நன்றி அறிதல். அதே நேரத்தில் நன்றி கூறுதல் என்பது ஒரு ஷார்ட் பீரியடுக்கானது. ஒரு குறுகிய காலப்பகுதியில் நடந்த ஒரு விஷயத்துக்கு நாம் நன்றி என்று சொல்லிவிடுவது, அது அதோடு மறந்துவிடும், அல்லாட்டி அதோடு அது முடிந்துவிடும். ஆனால் கிரேட்ஃபுல்னஸ் என்பதை பார்த்தோம் என்றால் அது வாழ்நாளுக்கானது. அது நீண்ட காலத்துக்கு உணர்வை தருகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த தேங்க்ஃபுல்னஸ் இருதயமும் நமக்கு தேவை, கிரேட்ஃபுல்னஸ் இருதயமும் நமக்கு தேவை. தேங்க்ஃபுல்னஸ் இருதயம் மட்டுமே நமக்கு இருந்தால் அது பிரயோஜனமற்றது, அல்லது அது போதாது. கிரேட்ஃபுல்னஸ் இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் நான் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு பாடலை பாடுவோம். அதாவது, செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். இது செய்த ஒன்றுக்காக உடனே நாம் கூறுகிற ஒரு நன்றி செலுத்துதல். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், அல்லாவிட்டால் மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது. நாம் கிரேட்ஃபுல்னஸ் கொண்ட இருதயத்தை இதில் வெளிப்படுத்துவது என்றால், என்றோ ஒரு நாள் செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை நாங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால், இதற்கு பேர் தான் நன்றி அறிதல் உள்ள இருதயம். சில நேரங்களில் நாம் பாருங்க, நன்றியை உடனே கூறி விடுகிறோம், ஆனால் தொடர்ந்து அதை நினைப்பதிலே தவறி விடுகிறோம். ஆகவே தேவன் நம்மிடத்திலே எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக, நன்றி சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் நன்றி அறிதல் உள்ளவர்களாக, அதை நினைப்பவர்களாக, நமக்கு ஏற்கனவே இருக்கிறவைகளை குறித்து நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு இருப்பது மாத்திரமல்ல, நமக்கு செய்யப்பட்டவைகள் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிந்து விட்டது என்றாலும், குறிப்பிட்ட ஒரு டைம்ல அது முடிந்து போனது என்றாலும், அதை தொடர்ச்சியாக நம்முடைய இருதயத்திலே அதை குறித்த உணர்வோடு, நன்றியுள்ள உணர்வோடு இருப்பது ரொம்ப அவசியம். 100வது சங்கீதம் 4வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்கள் என்பதாக. இந்த வசனம் நமக்கு துதி செய்தலை, அதாவது நன்றி செலுத்துதலை, நன்றி சொல்லுதலை நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் அதே நேரம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். இந்த நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்பதுதான் கிரேட்ஃபுல்னஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், சிறையில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இப்படி அவர் சொல்லுகிறார் என்றால் அது எதை பற்றியது என்றால், நன்றி சொல்லுதல் அல்ல, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்பதை குறித்து சொல்லுகிறார். ஆகவே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களுமாய் இருக்கிறோம். அதை குறித்தும் பவுல் சொல்லுகிறார். ஆகவே கிரேட்ஃபுல்னஸ் மற்றும் தேங்க்ஃபுல்னஸ் இந்த ரெண்டுமே நமக்கு இருக்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. நாம் நன்றி அறிதல் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருந்து கொண்டு ஒருவருக்கு நன்றி சொன்னோம் என்றால் அது உயிருள்ள வார்த்தையாக இருக்கும். மாறாக நன்றி கூறுதல் மட்டுமே நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது என்றால் அங்கே நன்றி அறிதல் இருப்பது கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நன்றி அறிதல் உள்ள இருதயத்திலிருந்து நாம் நன்றி கூறுவது என்பது
மிக முக்கியமான ஒரு விடயம். வெறுமனே நாம் நன்றி கூறுவது அது கடமையோடு முடிந்து விடுகிறதா இருக்கு. அது ஒரு கடமை உணர்வாக இருக்கும். ஆனால் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் இந்த நன்றி அறிதலை உருவாக்கி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே அவரோடு சேர்ந்து இந்த மாதத்திலே நாம் நம்முடைய இருதயத்தை நன்றி அறிதல் உள்ள இருதயமாக மாற்றிக்கொண்டு செயல்படுவோம். அது உங்களால முடியும். நீங்கள் அப்படிப்பட்டவர்களா? நீங்கள் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு நன்றி கூறக்கூடியவர்கள். ஆகவே இந்த மாதம் முழுவதிலும் நாம் எல்லோருமாக நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு கூட நாம் வாழ பழகுவோம். இது நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்முடைய சந்ததிக்கு மிகுந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கொண்டு வருகிறதாய் இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஷலோம்.